ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 41. ஸ்வப்னே யதா பஷ்யதி தேகம் ஈத்ருஷம் மனோரதேன அபினிவிஷ்டசேதனக திருஷ்ட ஸ்ருதாப்யாம் மனச அனுசிந்தயன் பிரபத்யேதே தம் கிம் அபிஹி அபஸ்மிருதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்வப்னே கனவில், யதா போல, பஷ்யதி ஒருவன் காண்கிறான், தேகம் ஒரு வகையான உடலை, ஈத்ருஷம் அதுபோலவே, மனோரதேன மனக்கற்பனையால், அபினிவிஷ்ட முழுமையாக ஆழ்ந்துள்ளது, சேதன யாருடைய உணர்வு, திருஷ்டா கண்களால் கண்டு அனுபவிக்கப்பட்டவைகளால், ஸ்ருதாப்யாம் மற்றும் வேறொன்றை பற்றிய வர்ணனையை கேட்பதால், மனசா மனதால், அனுசிந்தையன் நினைத்தல், உணர்தல் மற்றும் விரும்புதல், பிரபத்யதே சரணடைகிறான், தத் அந்த சூழ்நிலையிடம், கிம் அபி பற்றி என்னவென்று சொல்வது, ஹி உண்மையில், அபஸ்மிருதி தற்போதைய உடலை பற்றிய மறதியை அனுபவித்து உணரும். டிரான்ஸ்லேஷன். ஒன்றை காண்பதால் அல்லது அதை பற்றி கேட்பதால் ஒருவித சூழ்நிலையை அனுபவித்துள்ள ஒருவன் அந்த சூழ்நிலையை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறான் அல்லது மனக்கோட்டை கட்டுகிறான். இவ்வாறாக தனது தற்போதைய உடலை கருத்தில் கொள்ளாமல் அதனிடம் ஒருவன் சரணடைகிறான். அதுபோலவே இரவில் ஒருவன் தன் உண்மை நிலையை மறந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் வேறுபட்ட உடல்களில் தான் வாழ்வதாக கனவு காண்கிறான். இதே முறையில்தான் ஒருவன் தற்போதைய உடலை கைவிட்டு மற்றொரு உடலை ஏற்கிறான். ததா தேகாந்தர பிராப்தீர். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஆத்மாவின் உடல் மாற்றம் இந்த பதத்தில் மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. சில சமயங்களில் ஒருவன் தனது தற்போதைய உடலை மறந்து முடிந்து போன பிள்ளை பிராயத்து உடலை பற்றியும் தான் ஓடியாடி விளையாடியதையும் குதித்ததையும் பேசியதையும் பற்றி நினைக்கிறான். ஜட உடல் செயலற்று போகும்போது அது மண்ணாக மாறுகிறது. நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணிடமே திரும்புவாய். ஆனால் உடல் மீண்டும் பஞ்சபூதங்களுடன் கலக்கும்போது மனம் செயல்பட துவங்குகிறது. நம்முடைய கனவு நிலையிலும் ஆழ்ந்த சிந்தனையுடன் கூடிய நம்முடைய விழிப்பு நிலையிலும் உண்மையில் நாம் உணர்வது போல சூட்சும பொருளான மனதில்தான் உடல் உருவாக்கப்படுகிறது. மனக்கற்பனை முறையானது உபயோகத்தில் இல்லாத புதுவிதமான ஒரு உடலை விருத்தி செய்கிறது என்பதை ஒருவன் அறிய வேண்டும். மனதின் தன்மை மனோரதேன, அதன் எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியுமானால் எப்படி மனதிலிருந்து வெவ்வேறு வகையான உடல்கள் விருத்தியடைகின்றன என்பதை அவனால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். எனவே எதில் மனது கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களில் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறதோ அந்த உன்னதமான செயல்களை கொண்ட ஒரு முறையை கிருஷ்ண பக்தி இயக்கம் வழங்குகிறது. ஆத்மாவின் இருப்பு உணர்வின் மூலமாக அறியப்படுகிறது. எனவே ஆத்மாவின் இருப்பு ஒருவனுடைய உணர்வின் மூலமாக அறியப்படுகிறது. எனவே உணர்வை ஒருவன் தூய்மைப்படுத்தி அதை பௌதீகத்திலிருந்து ஆன்மீகமாக, அதாவது கிருஷ்ண உணர்வுக்கு மாற்றிவிட வேண்டும். ஆன்மீகமாக இருப்பது நித்தியமானதும் பௌதீகமானது தற்காலிகமானதும் ஆகும். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவனின் மனம் எப்போதும் நிலையற்ற பொருள்களிலேயே ஆழ்ந்துள்ளது. எனவே ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9.34 பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. ஒருவன் எப்போதும் கிருஷ்ண சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்க வேண்டும், பகவானின் பக்தனாக வேண்டும் என்பதே இதன் பொருள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 41 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரி போல்.